Dear students, in this video we are going to see about LTE, long-term evolution. It's a standard for wireless communication of high-speed data for mobile phones and other devices which we use for data communication. It is based on the 2G technologies GSM, Edge and the 3G technologies UMTS, HSPA and so on. It is created by increasing the capacity and speed using the different radio interfaces along with the core network improvements. It is developed by the 3GPP standard. 4G LTE as an upgrade for GSM, 3G and CDMA 2000. So these technologies are the pioneer technologies of LTE. LTE frequencies and bandwidths different countries-ல வேரி ஆகும். ஓகே, ஸோ ஒரு மல்டி பேண்ட் சப்போர்ட் பண்ணுற ஃபோனால் மட்டும்தான் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த 4G LTE ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ the upper layers of LTE are based on TCP/IP protocol. Okay, LTE uses OFDM டெக்னாலஜி. ஸோ இப்போ லேட்டர் ரிலீசஸ்லாம் பார்த்தோன்னா மைமோ ஆண்டனா டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. IEEE 82.11n WLAN ஸ்டாண்டர்ட்லேயும் என்ன தான் இந்த மைமோ டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா GSM ஸ்டாண்டர்ட், UMTS, ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் தான் என்ன வந்திருக்கு, 4G LTE வந்திருக்கு. ஸோ இட் ஆஃபர்ஸ் ஹை பீக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு இந்த ஹை ஸ்பீட் டேட்டாக்காக டிசைன் பண்ணதான் இந்த 4G LTE. ஓகே, ஸோ லேட்டன்சி ரெடியூஸ் பண்ணுது அண்ட் ப்ரீவியஸ் டெக்னாலஜிஸ் GSM அண்ட் UMTSோட இது பேக்வேர்ட் கம்பேட்டபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த டெக்னாலஜியையும் இதால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, then these are the basic parameters of LTE: frequency, mobility, coverage, latency. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் டேட்டா ரேட்ஸ், டவுன்லிங்கில் என்ன இருக்குது, அப்லிங்கில் அதோட ஸ்பீட் எப்படி இருக்குது, மைமோ என்ன ஆண்டனா டெக்னாலஜி எப்படி என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணுறாங்க. தென் டியூப்ளெக்ஸிங் அண்ட் ஆக்சஸிங் டெக்னிக்ஸ். டியூப்ளெக்ஸிங் பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டியூப்ளெக்ஸிங். இதில் அப்லிங்க் அண்ட் டவுன்லிங்க் பார்த்தோன்னா கேன் ரீச் பீக் டிராஃபிக் சைமல்டேனியஸ்லி. ஓகே, இதில் பாருங்கள் TDD டைம் டிவிஷன் டியூப்ளெக்ஸிங்கில் அப்லிங்க் அண்ட் டவுன்லிங்க் கேனாட் ரீச் பீக் டிராஃபிக் சைமல்டேனியஸ்லி. ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. தென் ஆக்சஸிங் டெக்னிக்ஸ் பார்த்தோன்னா டவுன்லிங்கில் OF ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், அப்லிங்கில் பார்த்தோன்னா சிங்கிள் கேரியர் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ LTE நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், இதில் என்னென்னலாம் மெயின் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூசர் எக்யூப்மெண்ட்ஸ், EUTRN அண்ட் EPC. ஓகே, ஸோ இந்த EPC தான் என்ன பண்ணுது, எக்ஸ்டர்னல் இன்டர்நெட், ஓகே, ஆர் IMS சிஸ்டம், இதோட கம்யூனிகேட் பண்ணுது இந்த எக்ஸ்டர்னல் பேக்கெட் டேட்டா நெட்வொர்க். ஸோ த இன்டர்ஃபேஸஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகே, அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, UU, S1, SGA, இது எல்லாமே என்ன, கனெக்டிங் இன்டர்ஃபேஸஸ். தென் யூசர் எக்யூப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மொபைல் எக்யூப்மெண்ட் ஆர் வேறு எந்தெந்த டிவைசஸில் நம்ம நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன தான், யூசர் எக்யூப்மெண்ட் தான். ஓகே, ஸோ இதில் என்னென்ன மெயின் மாடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொபைல் டெர்மினல் எக்யூப்மெண்ட் அண்ட் UICC. ஓகே, இந்த UICCயில் தான் முக்கியமான மாடியூல் ஒன்று இருக்குது. என்ன அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம், USIM அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இதில் ரன் பண்ணுறோம். இந்த UICCனா ஒன்றும் இல்லை, சிம் கார்டு. ஓகே, ஸோ இதில் ரன் பண்ணுற அப்ளிகேஷன் தான் இந்த USIM. இந்த USIMல என்ன ஸ்பெசிஃபிக் டேட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யூசர்ஸ் ஃபோன் நம்பர், ஹோம் நெட்வொர்க் ஐடென்டிட்டி அண்ட் சம் செக்யூரிட்டி கீஸ், இதெல்லாம் இருக்கிறதா என்ன, USIM. ஓகே, ஸோ இதில் EUTRN, இதோட இந்த ஆக்சஸ் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் எக்யூப்மெண்ட்லேருந்து EUTRNல ENBன்னு கொடுத்துருக்கிறது என்ன, இவால்வ்ட் பேஸ் ஸ்டேஷன்ஸ். ஓகே, eNode B, சரியா, அதை தான் ENBன்னு இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் EPC, ஓகே, இவால்வ்ட் பேக்கெட் கோர். இந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. Then EUTRN handles radio communications between mobile and EPC. Okay, ஸோ இந்த evolved base stations தான் என்ன சொல்கிறோம், eNode B or ENB அப்படின்னு சொல்கிறோம். Each ENB is a base station that controls the mobiles in one or more cells. ஓகே, ஸோ எந்த பேஸ் ஸ்டேஷன் மொபைல் எக்யூப்மெண்ட்டுக்கு சர்விங்கில் இருக்கோ, அதாவது கம்யூனிகேஷனில் இருக்கோ, அதை என்ன சொல்கிறோம், சர்விங் ENB அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ two main functions are supported by ENB. ஸோ என்னென்ன functions அப்படின்னு பார்த்தோன்னா, it sends and receives radio transmission to all the mobiles. Okay, by using analog and digital signal processing functions of LTE. Then ENB controls the low level operation of all its mobiles. Okay, so என்னென்ன low level operations அப்படின்னு பார்த்தோன்னா hand over commands. Okay, so இப்போது கால் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் இல்லையா, ஒரு மொபைல் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு மொபைல் ஸ்டேஷனுக்கு வித்தவுட் டிஸ்கனெக்டிங் த கால். ஓகே, ஸோ அதுதான் என்ன ஹேண்ட் ஓவர் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லோ லெவல் ஆப்ரேஷன் எல்லாமே இந்த இஎன்பி தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஈச் இஎன்பி கனெக்ட்ஸ் வித் த இபிசி பை மீன்ஸ் ஆஃப் த S1 இன்டர்ஃபேஸ். நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த இபிசியோட கனெக்ட் ஆகிருக்கு இந்த பேஸ் ஸ்டேஷன். இதோட இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா S1. தென் இந்த பேஸ் ஸ்டேஷன் இன்னொரு பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணியிருக்க இன்டர்ஃபேஸ் பாருங்கள் X2. இதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ விச் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் சிக்னலிங் அண்ட் பேக்கெட் ஃபார்வர்டிங் டியூரிங் ஹேண்ட் ஓவர். இதுதான் இபிசியோட கோர் நெட்வொர்க். இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஹோம் சப்ஸ்கிரைபர் சர்வர். ஓகே, ஸோ இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ சென்ட்ரல் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் all the network operator subscribers. Okay, then PDN gateway. இது பார்த்தோன்னா it communicates with the outside world using SGI interface. ஓகே, ஸோ ஈச் பேக்கெட் டேட்டா நெட்வொர்க்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, ஆக்சஸ் பாயிண்ட் நேமாக அதை என்ன பண்ணுறாங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தென் சர்விங் கேட்வே, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரவுட்டர். இட் ஃபார்வர்ட்ஸ் டேட்டா பிட்வீன் த பேஸ் ஸ்டேஷன் அண்ட் த PDN gateway. Then MME, it controls the high level operation of the mobile. ஓகே, ஸோ எந்தெந்த மாதிரி ஹை லெவல் ஆப்ரேஷனாக சிக்னலிங் மெசேஜஸ் அண்ட் ஹெச்எஸ்எஸோட சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, இது ஹேண்டில் பண்ணுது. தென் பாலிசி கண்ட்ரோல் சார்ஜிங் ரூல்ஸ் ஃபங்க்ஷன். இது பார்த்தோன்னா இட்ஸ் அ காம்பனண்ட். இந்த டயக்ராமில் இது வந்து ஷோ பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாலிசி கண்ட்ரோல் டிசிஷன் மேக்கிங். Okay, and as well as to control the flow based charging functionalities. Okay, in PCEF. இது எங்கே இருக்குது அப்படின்னா P கேட்வேல இருக்குது, PDN கேட்வே. LTE roaming. ஓகே, இப்போது ஒரு நெட்வொர்க் ஆப்ரேட்டர், இப்போ இந்தியாவில் ஒரு ஜியோ நெட்வொர்க் ஆப்ரேட்டர் எடுத்துக்குவோம். இங்கே அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இதுதான் என்னது பப்ளிக் லேண்ட் மொபைல் நெட்வொர்க். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஜியோ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா எனக்கு என்ன இந்தியா தான் ஹோம் PLMN. ஓகே, ஸோ நான் இங்கே மட்டும்தான் இந்த ஜியோவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. என்ன பண்ணலாம், நான் அவுட் சைட் த இந்தியா நான் மூவ் ஆனாலும் என்ன பண்ணலாம், நான் ஒரு அதர் நெட்வொர்க் ஆப்ரேட்டர்கிட்ட இருந்து த சேம் சர்வீசஸ் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ த அதர் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் யார், எனக்கு விசிட்டட் PLMN. Okay, so a roaming user is connected to the EUTRN, MME and S gateway, serving gateway of the visited LTE network. இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ விசிட்டட் PLMNல என்னென்ன நெட்வொர்க் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, தென் ஹோம் PLMNல என்னென்னலாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சர்வர் PDN, ஓகே பேக்கெட் டேட்டா நெட்வொர்க், இதோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னு பாருங்கள். ஓகே, த சேம் சர்வீசஸ் என்னால் விசிட்டட் PLMNலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். It shows the comparison between 2G, 3G and LTE. ஓகே, 2G, 3Gல என்னென்ன நெட்வொர்க் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, தென் LTEல என்னென்ன நெட்வொர்க் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் LTE, இம்ப்ரூவ்ட் ஸ்ட்ரீமிங், டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட், இது எல்லாமே நமக்கு என்ன இருக்குது, ஹை ஸ்பீட் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஆஸ் த ஆவரேஜ் LTE டவுன்லோட் ஸ்பீட் இஸ் 13.5 Mbps. ஓகே, ஸோ ரியல் டைமாக நம்மளால் எல்லாரோடையும் என்ன பண்ணுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. Okay, it supports data, voice, video and messaging traffic. Then higher signal to noise ratio, எங்கள் மைமோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ரிசீவர் சைடு என்ன பண்ணியிருக்கோம், ஹை சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, எதோட எந்த மாடுலேஷன் டெக்னிக்கோட, OFDMோட. ஓகே, ஸோ இட் ப்ரொவைட்ஸ் இம்ப்ரூவ்ட் வயர்லெஸ் நெட்வொர்க் கவரேஜ் த்ரூபுட் எஸ்பெஷலி இன் டென்ஸ் அர்பன் ஏரியாஸ். So LTE advanced. It is first tested in 2011 in Spain.
download and upload speeds are around 2 to 3 times faster than LTE. ஓகே, ஸோ இந்த LTE A டிவைசஸ் எல்லாமே LTEயோட பேக்வேர்ட் கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் சப்போர்ட்ஸ் சிங்கிள் கேரியர் அக்ரிகேஷன் ஃபார் இம்ப்ரூவ்ட் ஸ்பீட் அண்ட் ரிலையபிலிட்டி. கேரியர் அக்ரிகேஷன், ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நெட்வொர்க் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக 100 MHz வர பேண்ட்வித் என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணுறாங்க. அண்ட் 5 காம்பனண்ட் கேரியர்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஈச் காம்பனண்ட் கேரியர் எவ்வளோ 20 MHz பேண்ட்வித் ஈச். ஓகே, ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க இந்த LTE ஹேண்ட்செட்ஸ் இந்த இந்த 5 காம்பனண்ட்டோட கேரியர்ஸையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ண முடியுது, அதால் சிக்னல் அண்ட் ஸ்பீட் அதால் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. ஓகே, தென் LTE requires devices with a special chip designed to work with the LTE A. அப்போ தான் இந்த LTE அட்வான்ஸ்டால் அந்த டிவைசஸில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ பார்த்தோன்னா குவால்காம், நிவிடியா, ஆப்பிள் ஐஃபோன் 8 அண்ட் ப்ராட்காம் இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா LTE A சப்போர்ட் பண்ணுறதுக்குரிய சிப்பை அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸில் மேனுஃபேக்சர் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க டிசைன் பண்ணுறாங்க. தேங்க்யூ.